पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 337வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் பித்ருபந்தன மோச்சகன் என்பது. வேதத்திலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் பிறக்கும் பொழுதே 3 கடன்களோடு பிறக்கிறான். அடிக்கடி நம்ம ஊரில் அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க, இந்த மாநிலத்தில் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கு அரசு, அந்த மாநில அரசு இவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, அதெல்லாம் பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை மேலே இவ்வளோ கடன் தலையில் எழுதியிருக்கு, அதை ஆண்டுக்காண்டு இவர்கள் ஏற்றி கொண்டே போகிறாங்க, அப்படிலாம் படிக்கிறோம். அதனால அந்த கடன் ஏறினா என்ன ஆகும் அல்டிமேட்டாக அப்படின்னு பிடிபடலை நமக்கு. கடன் யாரோ கொடுக்குறாங்க, அரசு பாட்டு வாங்குது எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறது. அரசனுடைய பொறுப்பில் உள்ள துறைகள் நட்டத்தில் ஓடுறது, அதுலேயும் பம்ப் பண்ணுறது. இதுக்கெல்லாம் கடன் வாங்கி 9 கோடி 9,000 கோடி 10,000 கோடி வாங்கி தள்ளுறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் அல்லது அந்த மாநிலத்தில் மக்கள் மொத்த பேரையும் ஜனத்தொகையை வச்சு அதால் வகுத்தா ஒருத்தருக்கு இவ்வளோ கோடி கடன் ஆறுது அப்படிங்கிறாங்க. அது ஒரு மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனுடைய கடனுடைய சுமையினுடைய பலன் என்னவாக இருக்கும் என்று சரியாக எனக்கு புரியல, விடுங்க நமக்கு. ஆனால் வேதம் சொல்கிறது, ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுது அவன் 3 கடனோட 3 கட்டோட பிறக்கிறான். முக்கட்டு. ஏன்னா முக்கட்டு அப்படி இக்கட்டுன்னு கேட்டால், பிறக்கும் பொழுதே ஜாயமானோகவே பிராமணா திபிருணவா ஜாயத்தே. ஒருவன் பிராமணனாக, அதாவது பிராமணன் இங்கே பொதுவாகவே நல்ல வேள்வியெல்லாம் செய்யக்கூடிய அனைவரையும் குறிக்கிற வார்த்தையாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னால் பொருள் பின்னாடி வருது. அப்படிப்பட்டவன் பிறக்கும் பொழுது அவன் வேதத்தை பயில வேண்டும். நம் முன்னோர்களான முனிவர்கள் தொகுத்து கொடுத்தது, அதை பயின்றாதான் அவர்கள் கடனை நீக்க முடியும். இப்போ ஊவே சாமிநாத ஐயருக்கு நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாம் கிடைக்கிறது எல்லாம் திரட்டி கொடுத்தார். 10 பாட்டு, அகநானூறு இதெல்லாத்தையும் புறநானூறு பாடலாம் திரட்டி கொடுத்தார். அதையெல்லாம் நாம் படித்தால்தான் அவரை போன்றவர்களுடைய கடனை அழிச்சா மாதிரி ஆகும், அடைத்தா மாதிரி ஆகும். அதே மாதிரி வேதத்தை முனிவர்கள் கண்டு கொடுத்தார்கள், அவர்களுக்கு நாம் கடன் பற்றுக்கொள்ள அறிவை கொடுத்தாங்களே, அதுக்கு பயன் என்ன? அவள் கடனை அடைப்பதற்கு அவள் தான் இல்லையே. இப்போது அவர்கள் தொகுத்து கொடுத்த நூல்களை பயில்வது அவர்களை கடன் அடைப்பது. அதில் வேதம் படித்து ஒரு பகுதி வேதத்தையாவது படித்தால்தான் ஒருவன் இந்த கடலிலிருந்து விடுபடுகிறான்.
இரண்டாவது கடன் என்ன என்று கேட்டால், தேவர்களுக்கு ஏதானும் அர்ப்பணிக்கணும், இல்லைன்னா என்ன வாழ்க்கை. அதில் வேள்வி செய்து தேவர்களை திருப்திப்படுத்தினால் இரண்டாவது கடன் போகிறது. மூன்றாவது கடன், சமுதாயம் தொடரணும். இவனோட போயிடுத்துன்னா அப்புறம் இவருடைய முன்னோர்கள் பேர் யார் சொல்லுவா? அதனால் அடுத்த ஒரு பிள்ளை பிறக்க வேண்டியவருக்கு. அதில் பிள்ளை பிறந்தால் பிதர்களுடைய கடனை கழிக்கிறான். ஆக நமக்கு 3 விலங்கிற்கு பிறக்கும் பொழுதே 3 கடன். அந்த 3 என்ன? ரிஷிகளுக்கு ஒரு கடன், தேவர்களுக்கு ஒரு கடன், மூதாதையர்களுக்கு ஒரு கடன். கண்ணபிரான் ரொம்ப வருத்தப்பட்டான். தான் கிருஷ்ணனா அவதரித்த பொழுது தங்கள் அப்பாவுக்கு பிள்ளை பிறந்தனால் ஒரு கடன் விடுபட்டு போயிடுது. ஆனால் ஒரு பெரிய கட்டில் மாட்டினார், ஜெயிலில் இருக்கார். இவர் அவருக்கு பிள்ளையாக பிறக்கப் போகிறார் என்பதனால அவரை ஜெயிலில் போட்டு வச்சுருக்கான். ஒரு குழந்தை அப்பாவினே இருக்கக்கூடிய பித்திருக்கள் கடனிலிருந்து அந்த விலங்கிலிருந்து விடுவிக்கிறான்னு சொல்கிறான். ஆனால் நான் பிறந்து எங்கள் அப்பாவை வேற ஒரு விலங்கில் போட்டேனே, சர்வேஸ்வரனான ஸ்ரீயப்பதியான என்னை பிள்ளையாக பெற்றுக்கூட அவர் விலங்கில் தவிக்கிறாரே என்ற எண்ணம் கிருஷ்ணர் கொண்டு வெண்ணெய் சாப்பிடும் போது தான் நினச்சிப்போம், நமக்கு ஜாலியாக வெண்ணெய் சாப்பிட்றோம், நம்ம அப்பா அப்படி ஜெயிலில் போட்டு வச்சுருக்கானே நம்ம கொடூரனான மாமா கம்சன் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவது உண்டு போல இருக்கு. கண்ணபிரான் உரிய காலத்தில் நாரதர் மூலம் தகவல் தெரிஞ்சு கண்ணபிரானை மதுரைக்கு வரவழைச்சான் கம்சன் ஒழிக்கணும்னுட்டு. கண்ணனும் பலராமனும் தன்னுடைய சகோதரியின் மகன்கள் என்று இத்தனை நாளாக தெரியாத போயிடுத்துன்னு சொல்லி தெரிந்தவாறே அவளை வரவேற்பதற்காக ஒரு பெரிய தனுர்யாக வச்சுருக்கேன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணினான். அந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் அழிச்சுட்டு வரும் பொறுப்பை அக்ரூர் பகவான்கிட்ட ஒப்படைச்சான். ஆனால் அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டான். அவன் என் நோக்கம் அவர்களை வரவேற்று கௌரவிப்பதல்ல, அவர்களை வரவேற்று கொள்வது தான். அவர்கள் உள்ளே நுழையும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், யானையை நிறுத்தி வச்சுருப்பேன். பாகன் கொடுக்குற டைரக்டரில் யானை அவர்களை மிதித்து கொன்னுடும். இது பிளான் ஏ. தப்பு தவறி அவர்களை யானையிடமிருந்து தப்பித்து விட்டார்களானால் அவர்களுக்கு வில்லை பார்க்கணும்னு வில்பெரி விழான்னு வைப்பேன். அந்த வில்லு நான் ஏற்கனவே லோடு பண்ணி வச்சுருப்பேன். இந்த குழந்தைய எடுத்து வில்லை வளையுங்கள்னு சொன்னால் பலார்னு வளைக்கிற சமயத்தில் தெரித்து அவர்கள் கழுத்தை வெட்டிடும். ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான்னு சொல்லிக்கலாம். அதுக்கு என்கொயரி கமிட்டி போட்டால் போகிறது. அங்கே இருக்கவே இருக்காங்க, ஆக்சிடெண்ட்டாக எடுத்துன்னு விடுவாங்க. அதற்காக அதிலிருந்த குழந்தைகள் தப்பித்து விட்டால் மல்ல யுத்தம் என்று வைப்பேன். இதுக்குள்ளே எதிலாலும் தான் குழந்தைகள் மாட்டி விடுவார்கள். அவர்கள் மாண்டு போனோடனே ஓன்னு கதறி அழுவேன். ஐயோ என் அருமை மருமகன்களே, உங்களை ஆவலோடு அழைத்து வந்தேன், ஐயோ யமனுக்கு பறி கொடுத்தேன்னு சொல்லி 2 பேரும் சிலை வச்சுட்டா போகிறது. அப்படி தான் என் யோஜனைன்னு கம்சன் சொல்லியிருக்கான் அக்ரூருக்கு. எல்லாம் நடக்கட்டமா பார்க்கலான்னார் அவர். கம்சன் அழைத்து வர சொல்லிபடி தேரில் அழைத்து வந்தார். இலையிலே இறங்கினார்கள் பலராமனும் கிருஷ்ணனும். தோழர்களும் இல்லை வந்து சேர்ந்துட்டா நடந்து வந்துவா. அதுக்கு கூனிக்கு அருள் செஞ்சான். சலவை தொழிலாளியை நாசம் பண்ணினான். பூ கொடுத்த மாலாகாரனுக்கு அருள் பண்ணினான். இப்படி எம்பெருமான் உள்ளே வந்தான். அந்த யானை அவனை தடுத்தது. யானையை வென்றான், வில்லை உடைத்தான், மல்லர்களை ஜெயித்தான். இதை பண்ண பிற்பாடு கம்சனை கொல்ல போகிறான். வந்த மல்லர்களை அழித்தவாறே இனிமேல் நமக்கு விடுதலை தான் என்று வசுதேவரும் தேவகி நினச்சா. அவர்களுக்கு விடுதலை செய்வித்து அவர்கள் திருவடியில் விழுந்து வணங்கினான். நான் உங்களுக்கு ஒரு அப்பாவுக்கு பிள்ளை என்ன செஞ்சாலும் சரி வராது. தாய்க்கும் தகப்பனுக்கும் நம்ம அவனை கடனை ஒரு நாள் அடைக்க முடியாது என்று கண்ணன் தெளிவாக சொல்லி அழலாம். உங்களுக்கு பணிவிடை செய்யாமல் வெண்ணெய் சாப்பிட்டு காலத்தை ஓட்டிட்டேனேன். அப்படி எம்பெருமான் பேசி அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்குறான். இது ரொம்ப அழகான கட்டம். வசுதேவர் கண்ணபிரானை கட்டி அடைக்கிறார். தேவகி பார்த்து சந்தோஷப்படுறார். இப்படி தன்னுடைய தாய் தகப்பனாருடைய கட்டை போக்கடித்தான். எனவே பித்ரு என்ற வார்த்தை பித்தரோ என்றால் சமஸ்கிருதத்தில் பெற்றோரை சொல்லும். தாய் தகப்பனார் இருவரையும் அவர்களை கொன்றான், அவர்களை மீட்டான். ஆகினால தகப்பனார் தாயை மீட்டவன் என்ற அடிப்படையில் பித்ரு பந்தன மோச்சகன் என்று கண்ணபிரானுக்கு திருநாம். இதுவரை நாம் சொன்னது உங்கள் நெஞ்சிலே பதியறதுக்கு வாய்ப்பாக ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகம் சொல்கிறேன்னு கேளுங்க.
पितृबन्धनमोचक इति नाम्ना प्रतितस्तदा सतौ बन्धात् पितरौ कंसेन कृतात् मुक्त्वा कृत्वा प्रमोदमत्यन्तम्. கஞ்சன் போட்டு வைந்த விலக்கிலிருந்து விடுவித்து தன்னுடைய தாய் தகப்பனாருக்கு விடுதலை வாங்கி கொடுத்து சந்தோஷம், அப்பா உங்களுடைய சிறைச்சாலிலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தேனே என்று பெரிய ஆனந்தத்தை அடைந்து ஆனந்தமே வடிவெடுத்த எம்பெருமான், ஆனந்த விமானத்தின் கீழே குடியிருக்கக்கூடிய எம்பெருமான் திரிவேங்கடமுடையான் ஆனந்தம் பெற்று நின்றான். ஆகையினாலே அவன் திருநாமம் பித்ருபந்தன மோச்சகன் ஆயிற்று. அன்பர்களே, நாம் நம் தாய் தகப்பனாருக்கு பணிவிடை செய்ய இயலாத போனாலும் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும். பொறுப்பில் இருந்து அவரை மாட்டிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட பணிவிடை செய்யக்கூடிய வாழ்க்கை நமக்கு அமையணும். வயதான காலத்தில் என்கிட்ட ஒருத்தர் வந்து தன் பிள்ளை பண்ண தப்பான பிஸ்னஸ்னால நொடிச்சு போனதாக சொல்லி அப்பப்போ ஏதாவது பணம் கொடுங்கன்னு கேட்பார். எனக்கே அழுகையாக வரும். வயதான முதியவருக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் பண்ணுற பிள்ளைகள் என்ன பிள்ளைகள்? அணில் பிள்ளைகளா, தென்னம்பிள்ளைகளா? அப்படி இல்லை. அப்பா அம்மாவுக்கு அமைதியை கொடுக்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. அதை கண்ணபிரான் செய்து சந்தோஷத்தை பெற்றதுனால தான் இந்த திருநாமத்தை நாரத பகவான் நவில்கிறார், பித்ருபந்தன மோசகா என்று. இதற்கு தமிழ் பார்ப்போமா? கொடுங்கோல் கஞ்சனை கொன்றவுடனே பெற்றோர் விலங்கு விலக்கி வணங்கி நின்றான். பித்ருபந்தன மோச்சகன் என்ற பெயரை ஏற்றிடுவானே. அன்பர்களே, நாமும் பெற்றோர்களை மதித்து பெற்றோர்கள் துயரம் களைந்து பெற்றோர்களை முதியோர் விடுதலை தள்ளி புறக்கணிக்காத சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு திரிவேங்கடமுடையான் நமக்கு நல்ல மன துணிவையும் வசதியும் கொடுக்க வேண்டும். இந்த திருநாமத்தை சொல்லி அவனை வணங்கி வழிபடுங்கள். அந்த வாய்ப்பையும் வசதியும் நல்ல எண்ணத்தையும் நமக்கு நல்கிடுவான் நம் திரிவேங்கடமுடையான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். பித்ருபந்தன மோச்சகாய நமஹா. நமோ வெங்கடேஷாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.